மல்லிகை முள்ளிகை இருவாச்சி வெற்றிவேர் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக மலர்களை கொண்டு வந்து தங்கள் பாதத்தால் மலைவால் குமித்து தேவையாளாகிய ஆதி மகாலட்சுமி அநேக கோடி வந்து என்னுடைய பாதத்தை வித்தாரமாக தான் பணிந்த காலத்துல இந்த பிரபஞ்ச உலகத்தில் நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், எப்படி எல்லாம் வாழ்ந்தோம், இருந்தாலும் இணை பிரியாமல் எப்படி எல்லாம் இருந்து கொண்டிருந்தோம். அது இல்ல தேவருக்கு மானியே தேவருக்கு அமுதம் தந்திட நீ பிறந்து இந்த திருமால் மார்பு லட்சுமியாக அவதரித்தாய். இரண்டாவது ஜனனுடைய நிலை குறித்து உன்னை சீதையாக மணந்தேன். அதாவது மூன்றாவது அத பாமா ருக்மிணி அந்த விருப்ப நாட்டை ஆளக்கூடிய பாமா ருக்மிணியாக அவதரித்திருக்கிறாய். இப்படி நான் எப்படி ஒரு ஆண் பேடம் எத்தனை அவதாரம் எடுக்கிறாயோ அவதாரத்தெல்லாம் என்னுடனே எனக்கு மனைவியாக காட்சி தந்து என்னுடைய இருக்கின்றாய். இருந்தாலும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படியா? ஆனால் சுவாமி அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா, தங்கள் தேவையாகிய ஒரு வாய் வார்த்தை கேட்கணுமா?
தங்களுடைய தேவியை என்ன காரணம் அழைத்தது காரணம் என்ன? ஆனால் தேவி லட்சுமி சுவாமிநாதா. எப்படி தெரியுமா? எப்படிங்க? என் தங்கையாகப்பட்ட பத்தினி பாஞ்சலாகப்பட்டவள். சரி. அதாவது அண்ணா அண்ணா அவையா அவையம் என்று சொல்லி அழுகின்ற சத்தம் என் செவியில் கேட்கின்றது. ஆமா. ஆஹா. குரல் ஏதோ அபய குரல் போல் என் செவியில் மனதில் தோன்றுகின்றது. அதனால் இப்பொழுது பத்தினி பாஞ்சாலி நான் பார்க்க வேண்டும். ஏதாச்சும் உங்களுக்கு விபரீதம் வந்து விட்டது என்று சொல்லி தெரியவில்லை. நான் சென்று பத்தி என் தங்கையை பார்த்து விட்டு வருகிறேன். அப்படியா? சாமி, என்னுடைய தங்கை துரோபாதாலும் என்னை பேர் ஒரு பெண் அல்லவா? அவளுக்கு என்ன ஆபத்து வந்ததோ, ஏது ஆபத்து வந்ததோ தெரியவில்லை. உடனடியாக சென்று அவளை காப்பாற்றி வாருங்கள் சுவாமி. அப்படியே ஆகட்டும் தேவி. ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு இப்படிதான் இருக்கணும். அதாவது சரி, ஒரு கணவன் வெளியே சென்றால் தடை என்பதை எடுத்து கூறக்கூடாது. கற்பு கருத்து உண்மையான பத்தினி ஏதாச்சும் சொல்ல வேண்டும் சொன்னாலும் ஜாடையாக சொல்லணும். அப்படியே சொல்லுகின்ற வேளையிலே யாவது ஒரு தடை இல்லாமல் சொன்னீர் அல்லவா என் தேவி, சென்று இல்லறத்தில் இருப்பாயாக. சீக்கிரம் தங்கையை பார்த்து விட்டு